ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாட்களில் சில செய்திகள் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அதை நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ பெரிய மீட்பை கர்த்தர் தந்திருக்கிறாங்க, நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். சரியா? தியானித்து ஆராதிக்க போகிறோம். வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்தாங்களா? தூக்கி எடுத்தார். பரிசுத்த பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு கிடைச்ச மீட்பு எவ்வளோ பெரிய மீட்பு அப்படிங்கிறதுக்காக அதை எடுக்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு தேவனுடைய பிள்ளைண்ட லைஃப்பில் அல்லது ஒரு உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குட்பட்ட ஒரு அனுபவம் வரும்போது எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் மனிதனுக்கு தவறு செய்யக்கூடாது பாவம் என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்கு. பாவம்னா என்ன அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம ஒரு 7 கருத்து, பாவத்துக்கு கிடைக்கிற சம்பளம் எப்படி கிடைக்கும், நமக்கு அப்படி ஆண்டவர் தராதபடிக்கு தான் நமக்கு பெரிய ஒரு மீட்பை கர்த்தர் தந்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் முதல்ல ஒரு தெய்வ பிள்ளையுடைய குடும்பத்தில் எப்படி செயல்படனா 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. முதல் பாவத்துக்குரிய சம்பளம் பிள்ளைகள் மூலமாய் கிடைக்கிறது. தாவீதை கர்த்தர் விட்டாங்க, பிள்ளைகள். இதுபோல் ஜனங்களை லெக்கம் பார்த்த போது கூட ஜனங்களில் தான் ஒரு பெரிய அழிவு உண்டாச்சு. பாவம் செய்கிற ஒவ்வொருடைய லைஃப்லையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய சந்ததியை அது என்ன செய்யும்? பாதிக்கும். நமக்கு கிடைக்காது, அது நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். பாவம் எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள். நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக பாவத்திலேருந்து தூக்கி எடுத்தா. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அதுக்கு தண்டனை நம்முடைய பிள்ளைகள் வழியாக நமக்கு சம்பளம் கிடைக்கும். 2 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவேலின் புஸ்தகம் 2:25 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு. அப்போ விளைச்சல்கள், கையின் பிரயாசங்கள் அழிக்கப்படுகிறது. நிறைய வசனம் இருக்கு. இப்போ நம்ம பாவம் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும் போது நம்முடைய வருமானங்கள், நம்முடைய விளைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கப்படுகிறது. பொருளாதாரத்திலே நம்ம பின்தங்கினவளாய் மாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய பிரயாசங்களுக்குரிய பலன் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் தங்காதபடிக்கு விளைச்சல்களை கெடுக்கிற ஒரு அனுபவம். சம்பளம் 2வது எப்படி வருதுன்னா, நம்முடைய வருமானங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அழிக்கப்படுகிறது. 2. 3 வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 3:18 வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்போ முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இப்போ நம்ம நடக்கிற பாதையில் முள்ளும் குறுக்கும் இருந்தால் நமக்கு நடக்க முடியாது. 3வது சம்பளம், நீங்கள் வாழ்கிற குடும்பத்தில் பிரச்சனைக்கு ஏதுவான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முள்ளும் குறுக்கும் முளைக்கும் அப்படிங்கிறது நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுடுங்க. ரொம்ப பயமாக இருக்குது இந்த நாட்கள் என்னுடைய லைஃப்பில். முற்றிலுமாய் திருந்திட்டேன் அப்படிங்கிறதோட இந்த வசனங்களெல்லாம் சுற்றி மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து மனதிலும் தேவன் தம்முடைய பிரமாணங்கள் எழுதுகிறார் என்று சொன்னது போல் ரொம்ப இதாக இருக்குது. தமிழ்நாட்டில் பெரிய ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணவங்கெல்லாம், அதாவது என்ன சொல்ல, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓடுறது போல் உள்ள சூழ்நிலையும் வேதனையான நிலவரத்தில் இருக்கிறான். கர்த்தர் வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பில்டப் பண்ணி கண்டமே நீக்கி அவனை குடும்பமும் வாழ்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணி எடுத்திருந்த ஆட்களெல்லாம்
தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ தேடுனா காணாது அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ நம்முடைய லைஃப்லே நம்ம வாழ்கிற இடங்களில் குடும்பங்களில் வேதனைக்குரிய சூழ்நிலைகள் இருக்குமானா அது பாவத்தின் சம்பளமாக மாறி. சில வீடுகளில் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சந்தோஷமாக வாழ முடியாது, ஐக்கியமாக வாழ முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்னது? பாவத்தின் சம்பளம். ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும்? முளைப்பிக்கும். நம்ம நிம்மதியாக வாழன்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் வீடுகள்லையோ குடும்பத்திலேயோ தாங்கள் வாழ்கிற இடங்களிலேயோ நிம்மதியாக வாழ முடியலை. அது காரணம் ஒரு விதமாக பாவத்தின் சம்பளம் முள்ளும் குறுக்குமா முளைக்கும். 4 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14, 23, 26. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14, 23, 26 வாசியா. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்த ராஜகுலமானவன். எலியாதாபின் குமாரனாகிய ரெய்சோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் சேரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். போதும். இப்போ 2 விஷயம் தரிசனமாகி சாலமோன்ட்டு ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, உணர்த்துகிறாரு, பாவத்தை விட்டு மனந்திரு. அப்போ பாவத்தின் சம்பளம் 4 விரோதியின் அனுபவம் வருது. இது எழுத்தின்படியே சாலமோனுக்கு நம்ம சாத்தானும் விரோதியாக மாறிடும். அவன் ஏற்கனவே சத்துரு. ஆண்டோட வேதம் சொல்லுகிறது போல, ஓசியால் வாசிக்கிறது போல, நம்ம உடன்படிக்கை முறித்து போடும்போது சத்துரு கழுக போல என்ன செய்வான்? விரோதிகள். வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் எப்படி சொல்லியிருக்கு? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார்? விரோதி எழும்பலாம், ஆனால் ஒன்றும் இல்லாமல் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. அப்போ நம்முடைய லைஃப்பில் 4வது சம்பளம் எப்படி கிடைக்கும்னா விரோதிகளின் அனுபவம் வரும். எங்கே போனாலும் விரோதத்தை உண்டாக்குவாங்க. நமக்கு விரோதிகள் அனுபவம் தான் இருக்கும். எனக்கு அவங்கள பிடிக்கலை, இவங்கள பிடிக்கலை, அவங்க எனக்கு விரோதமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. எதுவுமே நமக்கு இது செய்யாது. ஆனால் இங்கே சாலமோனுடைய பாவம் 3 எதிரிகளை எழுப்பி விட்டுட்டு. சரியா? 4 சம்பளம் எப்படி கிடைக்கும், பாவம் சம்பளத்தை எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். 5 ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 வாசித்துட்டு 24 வாசிக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 வாசித்துட்டு 24 வாசிக்கணும். நம்ம ஒரு 7 குறிப்புக்குள்ளே தான் கொண்டு வரோம், நம்முடைய அனுபவத்துக்கு ஏற்ற விதத்தில். வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பார்த்தீங்களா? நல்ல ஜெபம், தேவனை தேடுகிற அனுபவம், ஆராதனை இப்படியெல்லாம் இல்லாமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தோடு தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம், ஒரு 50,000 ரூபா, 1,00,000 ரூபா சம்பளம், இந்த உலகத்தில் நம்ம கூட வராத, அதாவது நம்ம கூட வர முடியாதவைகளை சேர்த்து வச்சு இப்படியெல்லாம் வாழ்கிற அனுபவத்தில் அதுக்கு முதலிடம் கொடுத்து அப்படி வாழ்கிறவளுடைய வாழ்க்கையில் உணர்வு இல்லாத அவளுடைய இருதயம் என்ன செய்துச்சான்? இருளடைந்தது. இவங்களுக்கு சம்பளம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 24வது வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆமா, அப்படியே ஒப்பு கொடுத்துருவார். நியாயாதிபதிகளில் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 20 வருஷம் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். ஒப்பு கொடுத்துருவார், அவங்கள அப்படியே ஒப்பு கொடுத்துருவார். சம்பளம் எப்படி இருக்கும்னா, அதாவது மாயை சேர்க்கிற அளவுக்கு மாயோடு கூட இருக்கும். ஒன்றுமே இருக்காது, பிரயோஜனமே இருக்காது, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, கூட வரவே செய்யாது. ஒப்பு கொடுத்துருவா. கேடான அனுபவத்துக்கு அவங்களா அதை விட்டு வெளியே வர விரும்புவாங்க, முடியாது. பிரசங்கி சொல்கிறான், நான் என் பிரயாசத்தை விட்டெல்லாம் வெளியே வர விரும்பினேன், அது என்ன செய்யலை, முடியலை. பண ஆசை விட்டு வெளியே வர விரும்புவாங்க, உலகத்தின் சிற்றின்பங்களை விட்டு வெளியே வர விரும்புவாங்க, நகை நட்டு சேர்க்கிறத விட்டு வெளியே வர விரும்புவாங்க, நகை நட்டு முடியாது. தேவனே ஒப்பு கொடுத்துருவார், அதுக்கே ஒப்பு கொடுத்துருவார். உதாரணமாக நம்ம இதில் சொன்னால் டை அடிக்கிற அனுபவத்தை விட்டு வெளியே வர விரும்புவாங்க, முடியாது, ஒப்பு கொடுத்துருவார். அநேகர தேவன் ஒப்பு கொடுத்த விதங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், பிரவேசிக்க வகை தேடினா கூட முடியாதான்.
ஒப்பு கொடுத்துருவார். அவங்க வந்து விரும்பினா கூட பரலோக ராஜ்யத்துக்குரிய வழியை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எந்த விதத்தில் முடியாது. கடினமான இருதயத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். கேடான சிந்தைக்கு முறைகேடான இச்சை வாழ்க்கை, அப்படி நிறைய விஷயம் சொல்லி ஒப்பு கொடுத்துருவார். தேவனே ஒப்பு கொடுத்தா ஒரு மனுஷன் அந்த அனுபவத்தை ஒட்டி என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. பாவத்தின் சம்பளம் சில நேரத்தில் நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஏற்ற காரியத்துக்கு தேவனே ஒப்பு கொடுத்துருவார். போ அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகளை தண்ணி தெளித்து விட்டேமா விடுவாங்க. அவன் எப்படியும் போயிட்டு போகிறான், அவன் எப்படியும் வாழ்ந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருவாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய சம்பளம். ஏன்னா துன்மார்க்கர்களை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கென்று நியமித்திருக்கார். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குன்னா ரொம்ப பயத்தோடு இருங்க. கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கும் போது வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழிங்கிற ஒரு சத்தம் இருக்கும், உங்களை தடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் போகிற பாதையில், தேவன் விரும்பாத பாதையில் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் போகிறீங்கன்னா சம்பளம் போட்டாச்சுன்னு அர்த்தம். 6 சம்பளம் எப்படி கிடைக்குன்னா, அப்போஸ்தலர் அப்படி 12ஆம் அதிகாரம் 21 23 21 23 வாசித்தாலே போதும். 21 23 வாசி. அப்போஸ்தலர் 12 21 23. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தெய்வ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். இப்போ நிறைய இருக்கு. ஆண்டவர் திமிர்வாத காரணம் சுகமாக்கிட்டு கூட சொன்னாருங்க. இனி பாவம் சொந்த சரீரத்தில் வியாதி. பாவம் 6வது சம்பளத்தை கொடுக்கும். எப்படி இருக்குமா? வியாதி. புழுப்புழுத்து சத்தம். பாவத்துக்கு 6வது சம்பளம் எப்படி கிடைக்குமா? சரீரத்தில் வியாதி. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரிதான், எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாலும் சரிதான், எவ்வளவு மருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரிதான், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏரோது புழுப்புழுத்து சதான் 7. சரியா? சம்பளம் 7 எப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமா, இன்னொருக்கா கூட வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தவும் இருற கடல். அகாத பாதாளம், புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும் முழான இடம், அக்னியும் கந்தவும் எரிகிற 2ஆம் மரணமாகிய கந்த கடலில் என்ன செய்வாங்க? தள்ளப்படுவாங்க. இப்போ இது பாவத்தின் சம்பளம். அப்படி 7வது பார்க்கும்போது நரகம், என்றென்றைக்கு வேதனைப்படுகிற இடம். 7 காரியம் சொன்னோம். பாவத்தின் சம்பளம் 7. 1 ஆமாம், 1 நம்முடைய லைஃப்பில் பிள்ளைகள் மூலமாக இந்த சம்பளம் கொடுக்கப்படும். பிள்ளைகளுக்கு வர்ற கஷ்டங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் செய்கிற பாவம் காரணமாகிறது. 2வது, ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தில் தங்காமல், நம்முடைய பிரயாசங்களுக்குரிய பலன் நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதமாக இராதபடிக்கு அழிவுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வருமானால் அதுக்கு காரணம் பாவத்தின் சம்பளமாக இருக்கும். 3, முள்ளும் குறுக்கும். வாழ்கிற குடும்பத்தில் புருஷன், மனைவி, பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு வீட்டுக்குள்ளே சமாதான குறைவு, வேதனைகள் வருமானால் அதுக்கு பாவத்தின் சம்பளம் என்கிற ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க முடியும். 4, எதிரிகள். வேலை செய்கிற இடங்களில், போகிற வர இடங்களில் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் சத்துரு போராடி ஜெயிக்கிற அனுபவம் இருக்குமானால் அதுவும் பாவத்தின் சம்பளமாய் எடுத்துக்கொள்ள முடியும். 5, தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். பாவத்தின் சம்பளத்தின் 5வது அனுபவம் ஒப்பு கொடுத்துறார். அவங்க விரும்புறது போல வாழ்கிறதுக்கு அந்த வாய்ப்பட்ட பாவத்தின் அனுபவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அது ஒரு சம்பளம். ரைட், தண்ணி தெளித்து விடுற மாதிரி. 6, பாவத்தின் சம்பளம் சரீரத்திலே வியாதி. 7, நித்திய நரகம். இப்போ நமக்கு இது முக்கியம் அல்ல. நம்மளை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. என் ஜீவ நாட்களிலே நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே தொழுவத்திலே ஆடு மாடுகள் இல்லாமல் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்.
இப்போ நம்ம பாவத்தின் சம்பளத்துக்குரிய ஜனமாக இருந்தால் துதிக்காண்டோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்போ எங்கே நீங்கள் யாரும் பாவத்துக்கு சம்பளத்துக்குரிய ஆட்களாக இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் என்னை உளையான சேற்றிலிருந்து எடுத்து கண்மலையின் மேலே உயர்த்தி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். என் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். என்னை ஆராதிக்கக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார். நான் பாவத்தின் சம்பளத்துக்குரிய ஆள் அல்ல, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனம். கண்களை மூடுவோம், கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். நாம் சம்பளத்துக்கு இந்த இதுக்கு இல்லை, அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. நாம் பரலோக வாசிகள், ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம், ஏசப்பாவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட ஜனம். ஓ ஷக்கத்துனா, இவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம இல்லை யாரும் பாவத்தின் சம்பளத்துக்குரிய ஜனம் இல்லை. நாம் சம்பளம் வாங்குகிற, பாவத்தின் சம்பளம் என்கிற மரணத்தின் சம்பளத்தை வாங்குகிறவர்கள் அல்ல. நாம் தேவனை ஆராதிக்கிற ஜீவன் உள்ள ஜனம். ஷகரபலங்கரமனா, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனம், உணர்வுள்ள ஜனம், உணர்வற்ற ஜனம் அல்ல, உணர்வுள்ள ஜனம். கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார், கர்த்தர் என்னை ஆராதிக்கக்கூடிய கிருபை அபிஷேகத்தை தந்திருக்கிறாங்க. பாவம் இல்லை என்பதை விட பாவத்தை மன்னித்து ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ஷகரபலங் கரமனா, அதற்காகத்தான் இந்த ஆராதனை நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னோம். ஓ ரிபாபாலங், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் பூமியின் கடையாந்திரம் என்கிற இடத்திலே, பாவிகளில் பிரதான பாவி என்கிற இடத்திலே, ஊளையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்திலே, ஓ தூர தேசத்தின் அனுபவத்திலே இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சமீபமானீர்கள் என்று சொன்னது போல கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேர்த்தாரே. ஓ ஷபாலங் கரபலா, விசேஷமான ஒரு தெய்வ சமூகம் நம்முடைய மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. விசேஷமான ஒரு தெய்வ சமூகம் நம்முடைய மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. விசேஷமான கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ரிபாபாலங் கரபலா, ஒரு புதிய கிருபையின் அனுபவம், புதிய அபிஷேகத்தின் அனுபவம், ஒரு புதிய ஆராதனைக்குரிய துதியின் ஆடை உடையவளாய் மாற்றப்படும். ரிபாபாலங் கரபலா, ரிபாபாலங் கரமனா. ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென், ஆமென். ஆண்டவரே, எங்களை பாவத்தின் சம்பளத்துக்கு விலக்கி பாதுகாத்தீங்களே, பாவத்தின் சம்பளத்துக்கு விலக்கி எங்களை ரட்சித்தீங்களே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்தீங்களே. ஓ